ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணி இன்னையோட 3 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு மார்ச் 13 வந்து சர்ஜரி பண்ணாங்க. மார்ச் 13 2026. ஓகேவா? மார்ச் 13லேருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் உள்ளதை நான் தனியாக ஒரு வீடியோவாட்டு போட்டிருக்கேன். என்னென்ன நடந்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஏப்ரல் 13லேருந்து ஜூன் 12 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏப்ரல் 13ல இருந்தே பிசியோதெரப்பி ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நீங்களாட்டு தான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு நான் 13லேருந்து நல்லா கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இருந்தாலுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்காதனால ஏப்ரல் 16லேருந்து ஏப்ரல் 23, அதாவது ஒரு 8 டேஸ் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகி நான் பிசியோதெரப்பி அங்கேயே நான் பண்ணிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பண்ணிக்கிட்டேன். டாக்டரோட சஜஷனோட பண்ண சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அதனால நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த ஒரு 8 நாள் பிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அப்புறம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த வாக்கர் அது ஒரு 35 டேஸ் டோட்டலாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம் ஒரு நீ சப்போர்ட் தருவாங்க. ஓகேங்களா? இந்த இந்த நீ சப்போர்ட் ஓகே, இதை போட்டு விடுவாங்க. இதை நான் டோட்டலாக 50 டேஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ நான் எப்படி நடக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் போடுறேன், பாருங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. நான் இப்போ வாக் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது பேக் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா கால் லைட்டாக இழுத்து நடக்கிற மாதிரி? ஏன்னா உள்ள ஸ்டிஃபாக பிடிச்சி நிற்குது. எனக்கு சின்ன ஒரு பெயின், அது ஒரு கொஞ்சம் பயமாட்டம் இருக்குது. தெரியுதா? கால் லைட்டாக இழுத்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னால் ப்ராப்பராக நடக்க முடியல. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய வாக்கிங் ஸ்டைல் இப்போ என்னுடைய. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏப்ரல் 2 மாதம், ஏப்ரல் 13ல இருந்து ஜூன் 12 வரைக்கும் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன், எவ்வளவு எனக்கு அது நல்ல உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால அந்த எக்ஸசைஸை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒரு சாம்பிளுக்கு 3 டைம்ஸ் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா, 10 டைம்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அடுத்த எக்ஸசைஸு 10 டைம்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை திரும்பியும் 10 டைம்ஸ் பண்ணுவேன். திரும்பியும் அப்படி 3 டைம்ஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு செட்டாக பண்ணுவேன். ஓகேவா? மார்னிங் ஒரு செட்டு பண்ணுவேன், ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒரு செட் பண்ணுவேன், ஈவினிங் ஒரு செட் பண்ணுவேன். டைம் கிடச்சுன்னா இடைப்பட்ட டைம்லையும் நான் பண்ணுவேன். எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோமோ, அந்த எவ்வளோ டைம்ஸ் நம்ம பண்ணுறோமோ அது சீக்கிரம் நமக்கு ரிக்கவரி ஆகி நம்ம வாக்கிங் ஸ்டைல்லாம் மாறி எடுத்து நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் உள்ளதை பார்த்துருவோம். இந்த சாக்ஸ் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கணும். அதுக்காக நான் போடுறேன். ஏன்னா இதை காலை இதில் உரசுவேன். அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து இந்த கால் நான் எதுக்கு மடக்கிறேன்னா, இது என்னோட ரைட் லெக். என்னோட லெஃப்ட் லெக் தான் சர்ஜரி ஆகி நான் ரிக்கவரிக்கு பற்றி இது பண்ணிட்டு இருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கால் எதுக்கு மடக்கி வைப்பேன்னா, இந்த பெருவிரல் வரைக்கும் அந்த கால் டச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு டார்கெட் வைக்கிற மாதிரி. தெரியுதா உங்களுக்கு? மேக்சிமம் புஷ் பண்ணி, என்னால் மடக்க முடியாம ட்ரை பண்ணி புஷ் பண்ணி நான் மடக்கிறேன், அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, இது ஒரு எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி காலை நல்லா அதில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ நீங்கள் காலை மடக்க முடியுமோ அவ்வளோ மடக்கிக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா பெயின் வர்றது மாதிரி மடக்கணும். அதாவது இந்த கீழே இந்த சைடில் எல்லாமே பெயின் வரும். இந்த லெக் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அந்த பெயின் வர்றது மாதிரி பண்ணணும். பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்டு. இது ஒரு 10 டைம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது, உங்களை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரமே இதை காலில் போட்டு தருவாங்க. இதை இது மாதிரி ரவுண்டாக யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா டவல் இருந்ததுன்னா டவல் ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த தொடையை ரொம்ப டைட் பண்ணணும். இந்த தொடை டைட் பண்ணுறதுல காலை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். எழும்பாது, ஏன்னா இந்த மசில் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால நான் ட்ரை பண்ணணும், அந்த காலுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கணும். ஓகேவா? அப்படி 10 டைம்ஸ் பண்ணுங்க.
அதுக்கு பிறகு காலை இந்த மாதிரி எண்டில் வச்சுக்கிட்டு, காலோட எண்டில் அந்த இதை வச்சுக்கிட்டு, பேண்டேடை வச்சுக்கிட்டு, இந்த இருக்குல்ல இதை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா கேப் விடும், இது ப்ரெஸ் ஆகாது. நம்ம ரைட் லெக் அப்படி இருக்காது. ரைட் லெக் வந்து கொஞ்சம் கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும், இது எக்ஸ்டென்ஷன் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். பிசியோதெரப்பி வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சிடணும் ஒரு 10 செகண்ட்ஸ். இப்போ காலை ஃப்ரீயாக விட்டு, காலை வந்து எந்த ஸ்ட்ரென்த்தும் கொடுக்காம ஃப்ரீயாக விட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் டவுன் ஆகும். 10 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. திரும்பியும் 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி காலை வச்சு டவுன் பண்ணிவிடுங்க. இதுவும் ஒரு 10 டைம்ஸ். ஓகேங்களா? இது முடிஞ்ச உடனே லெக் ரைஸ் பண்ணுறது 10 டைம்ஸ் லெக் ரைஸ் பண்ணிக்கிடுங்க. அப்படி 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சிடுங்க. அதே மாதிரி தான் சைடு 10 டைம்ஸ் லெக் ரைஸ் பண்ணுறங்க. 10 டைம்ஸ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி அப்படியே இது பண்ணிவிடுங்க. மசிலை எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது இல்லாம அந்த எக்ஸசைஸ் இது வந்து நல்ல ரிசல்ட் தந்துச்சு. ஓகேவா? இது என்ன அப்படின்னாச்சுன்னா, நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சுன்னா 1 மாதம் வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கும், நமக்கு தூக்கம் வராது, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம படுத்திருந்தாச்சுன்னா படுக்க முடியாது, ஒரு 3 ஹவர்ஸ் தூங்குவோம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி அந்த 1 மந்த் அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல தூக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் பிசியோதெரப்பி பண்ணக்கூடிய யாரும், நீங்கள் நடப்பீங்கள்ல, நடக்கக்கூடிய யாரும் இந்த இடம் ஸ்டிஃபாக பிடிக்கும், அங்கிங்கேயா வந்து ரொம்ப இழுத்து அதுக்கப்புறம் ஒரு நாக் சவுண்டோட ஒரு சவுண்டு வந்து ரிலீஸ் ஆகும், மசில் வந்து ஃப்ரீ ஆகும். அப்போ ஒரு பெயின் வரும். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்துட்டுனா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு சவுண்டோட ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு நடக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிசியோதெரப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இது வந்து ஜூன் 12. நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஜூன் 12. இன்னையோட எனக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. சரியா? 3 மாதம் முடிஞ்சு போச்சு ஆப்ரேஷன் நடந்தது. ஓகே, இப்போ நான் முந்தா நேற்று வந்து டாக்டர் பார்த்தேன், அதாவது ஜூன் 10 வந்து டாக்டர் பார்த்தேன். அப்போ டாக்டர் 2 எக்ஸசைஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்ன்னு பாருங்க. அது என்னென்ன எக்ஸசைஸ்னா, இந்த மாதிரி தான் ஒரு பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. சின்ன ஒரு ஸ்டெப்பு. அதில் லெஃப்ட் லெக் தான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணது. ஸோ லெஃப்ட் லெக்கை மேலே எடுத்து வச்சு மேலே ஏறுங்க. அடுத்தது ரைட் லெக்கை கீழே இறக்கிக்கிட்டு இல்லை, அடுத்து லெஃப்ட் லெக்கை இறக்குங்க. இந்த மாதிரி லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு, ரைட் லெக்கு, திரும்ப இறங்குமே ரைட் லெக்கு மேலே வந்து லெஃப்ட் லெக்கை பேலன்ஸ் பண்ணி வச்சு கீழே இறங்குறது. இது ஒரு எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் செமி ஆஃப் ஸ்குவாட். ஆஃப் ஸ்குவாட்னா சேரில் உட்கார்றது மாதிரி, இது அதுக்கும் பாதி செமி. லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம பேலன்ஸுக்கு வந்து இது பண்ணிவிடுங்க. நான் ஜன்னலை பிடிச்சி பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே. இப்போ வீடியோக்கு வேண்டி தான் நான் இந்த மரத்தை சப்போர்ட் பண்ணி பண்ணுறேன். மெதுவாக பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்புற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்தில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அடுத்த மாதம் உள்ளதை நான் அடுத்த மாதம் வீடியோ போடுறேன். ஓகே, இதுதான் அந்த எக்ஸசைஸ். இப்படி இந்த அதாவது செமி ஆஃப் ஸ்குவாட், என்ன ஒன்று ஸ்டெப்பில் லைட்டாக ஏறி இறங்குறது, இதுதான் அந்த எக்ஸசைஸ். ஓகே, நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. இது இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 4வது மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4வது மாதம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுதுன்னு உள்ளதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜூன் 13லேருந்து ஜூலை 12 வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அடுத்து இது பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் வாக் பண்ண முடியுது, ஆனால் என்னால் ப்ராப்பராக வாக் பண்ண முடியலை. ஸோ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கு. நான் பட்டேலா டெண்டானை தான் வந்து கிராஃப்டாக யூஸ் பண்ணேன். ஸோ பட்டேலா டெண்டான் எடுத்து நீங்கள் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக 2 மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுலேயும் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து மேக்ஸிமம் பெட் ரெஸ்ட்டில் தான் போகும். அடுத்த 1 மந்த் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மெதுவாக நடக்கிறது அந்த மாதிரி. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த 2 மாதம் முடிஞ்சாச்சுன்னா டாக்டருடைய சஜஷனை கேட்டுக்கிட்டு ஓகேனா நீங்கள் வந்து யாரையாவது பைக் ஓட்ட வச்சு பின்னாடி உட்காந்து போகலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு தான் நான் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் வந்து நான் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து, ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு, இனி ரிக்கவரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, இனி ரிக்கவரிக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு யூஸ் இல்லாமல் ஆயிரும். அதனால ரிக்கவரிக்கு சேஃப்டியாக இருந்து பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ பஸ்ஸில் போயாச்சுன்னா நம்ம வந்து சேஃப்டி கிடையாது. நம்ம படார்னு இறங்குறதுக்கு காலை எதுலையாவது கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா திரும்பியும் கால் லிகமெண்ட் டியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால
மேக்ஸிமம் சேஃப்டியாக இருக்கிறது பெட்ரு. ஸோ நான் வந்து இப்போ யாராவது பைக்கில் வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, பைக்கில் வந்தாங்கன்னா பைக்கில் போய்கிட்டு அவங்க கூட வெளியில் போய்கிட்டு அப்படியே பைக்லேயே நான் வந்துடும். போக நேரம் கூட ஏதாவது வந்து குண்டில் ஏதாவது போடச்சுமே மெதுவாக இது பண்ணுங்க, இது பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது போடாதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் என்னுடைய சேஃப்டியை இது பண்ணி தான் இது பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ இனி இந்த அடுத்த மாசத்துல எனக்கு வாக்கிங் ஒரு நல்லா வந்துடும் நான் நினைக்கிறேன். அடுத்து என்னுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் தான். செகண்ட் மந்த் வாக்கர் இல்லாமல் பேண்டேட் இல்லாமல் என்னால் நடக்க முடிஞ்சுது. 3ஆவது மாதம் வந்து நடக்க முடியுது, ஆனால் என்னால் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் வர முடியலை. கம்ஃபர்டபுளாக இது பண்ணாலும் நொண்டி நொண்டி நடக்கிறேன். 4ஆவது மாதம் என்னால் நடக்க முடியும் கம்ஃபர்டபுளாக, ஆனால் ஜாகிங் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ரஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இருந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யாரையாவது கொண்டு பைக்கில் கொண்டு விட வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்ன இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து ஒரு ஆள் கூப்பிட்ட உடனே ஃபாஸ்ட்டாக ஓடி போகணும் அப்படிங்கிற ஃபீல்டுனா ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டெப் ஏறுறீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஒரு 4 மாதம் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் ஜாபில் ரீஎன்ட்ரி கொடுக்கறது பெட்ரு. இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னோட வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல், நான் வந்து பிடி டீச்சராக இருக்கேன். அப்போ எனக்கு வந்து யாராவது படார்னு கூப்பிடுவாங்க, எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், பிரின்ஸிபல் கூப்பிடுவாங்க, உடனே நமக்கு வந்து நம்ம மெதுவாக போக முடியாதுல, ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்டெப்பு படார்னு ஃபாஸ்ட்டாக ஏற வேண்டியது இருக்கும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் நம்ம வந்து செய்து காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்காது, எனக்கு வந்து ரிஸ்க் அதிகம். அதனால நான் 4 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம், என்னுடைய ஜாப்ல ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதம் நான் போக வேண்டியது, ஜூன் மாதம் போக வேண்டியது, நான் வரலன்னு சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுடைய காலு தான் முக்கியம். நம்ம இத்தனை மாதம் ரிஸ்க் எடுத்துட்டோம், ஆப்ரேஷன் முடிஞ்சு, ஆப்ரேஷன் டைம் ரிஸ்க் எடுத்துட்டோம், ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 மாதம் ரிஸ்க் எடுத்துட்டோம். இனி சரி போயிடுவோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த 3 மாதம் நம்ம ரிஸ்க் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு. ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்ச பிறகு ரிக்கவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அது வந்து அடுத்தவங்களுக்கு, இனி வரவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்க்குறவங்க இனிமேல் ஏசிஎல் சர்ஜரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போடுங்க. எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.